வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண் பாலாஜி. இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது 12 ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது 14/4/2025 திங்கட்கிழமை பிறக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது. இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி, செல்வாக்குகளை அதிகப்படுத்த ராசி. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்புழக்கம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப நம்பலாம். சரி, இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தெளிவான விளக்கத்தோடு தாராளமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மிதுன ராசின்னு சொல்லிட்டாவே காற்று ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி புத்தி சாதுர்ணியம் சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? வெரி டேலண்ட் பர்சன் அர்த்தம். இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஆலோசனை கேட்டாலும் சரி, இல்லை இவங்களை செய்ய சொன்னாலும் சரி, சூப்பராக கரெக்டாக எந்த இடத்துக்கு செய்யணுமோ அதை பக்காவாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். இவங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அந்த கணக்கு போடுறதுல இவங்களை திறமசாலி. அதேமாதிரி கல்வி நிறைய பயின்று இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க நிறைய கல்வி பயின்று இருப்பாங்க. அந்த கல்வின்றது சரி, இப்போ ஒருத்தர் சார் ஒரு மிதுன ராசி 10th கூட தாண்டலையா சார், அந்த அறிவு கூர்மை, ஆலோசனை கூறுவது அவ்வளோ திறமையாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு அவ்வளோ, ஏன்னா காரணம் மிதுன யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. வெரி டேலண்ட்டுன்னு சொல்லுவோம். டேலண்ட் வித்தை தெரிந்தவர்னு அர்த்தம். வித்தைக்காரகன் புதன், அதனால் வித்தை தெரிந்தவர்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா நிறைய இசையமைப்பாளர்கள், நாடக நடிகர்கள், கவிதை எழுதுறவங்க, கட்டுரை எழுதுறவங்க, பேச்சு போட்டி, இப்போ பட்டிமன்றத்தெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. ஓவியராக இருப்பாங்க. தகவல் சாதனங்கள், ஃபோனு, செல்ஃபோனு, இன்டர்நெட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களாக இருப்பாங்க. நவீன டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப திறமையாக இருப்பாங்க. இப்போது இதில் கூட கட்டிடத்துறையில் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டிடத்துறையிலேயே நவீனமாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் புகுத்தி ஒரு வீட்டையோ ஒரு கட்டிட வடிவமைப்பையோ அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த ராசிக்காரங்க தான், மிதுன ராசிக்காரர்கள். சரி, இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு என்னென்ன பலன்கள், அதான முக்கியம், அதை பார்த்துருவோம். இப்போது இந்த வருட ஆரம்பத்தில் குரு பகவான் 12ல் இருக்கார். அது சுப விரயம்னு பேர். அப்போ இந்த வருடம் பூரா சுப விரயம் பண்ணியிருப்பீங்க, நல்ல விரயம்னு சொல்லலாம். அந்த விரயம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். எப்பவுமே குரு விரயம் பண்ணுறாருனாவே சுப விரயம் தான் இருக்கும். கல்யாணத்துக்கு பண்ணியிருக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணியிருக்கலாம், வீடு கட்டியிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, இல்லை தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. சரி சார், நான் எதையுமே பண்ணல, கடனை அடைச்சேன் சார், கடனை தான் போய் கொடுத்துட்டு வந்தேன், அது கூட ஒரு நல்ல விஷயங்க. கடன் அடையுதுனாவே நல்ல விஷயம் தானே. அப்போ இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறீங்கன்னு அர்த்தம், இல்லை கடன் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ அது கூட ஒரு சுப விசேஷம்தான். குருவால் 12ஆம் பாவத்திற்கு வந்தாவே சுப விரயம்தான் அர்த்தம். நான் சார் இப்போ எனக்கு எந்த பொருளும் இது வாங்கலை, ஆனால் அந்த பணம் எனக்கு இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு கட்டிட்டு வந்தேன் சார், அப்போ அது போய் எப்படி சார் சுப விரயம்? ஏங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க இல்லையா, அந்த உயிரை காப்பாற்றுறது, நோயை பிற்காலத்தால் வர்றதுக்கான செலவுகளை குறைச்சி இப்போ நல்ல விஷயத்தை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே குரு ஒரு நல்ல கிரகம் தாங்க. அவர் எங்கே வந்தாலும் கண்டிப்பாக அவருடைய பங்கை நல்லது செய்வார், அவரால் முடிஞ்ச வரைக்கும். சரி, இப்போ இந்த மே மாதம் ராசியிலே வரப்போகிறார், மிதுன ராசியிலே வரப்போகிறார். உங்கள் சொந்த முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் நினச்சிங்கன்னா சாதிக்கலாம். நீங்கள் இதை நான் படிப்பேன், படித்து முன்னேறுவேன் அப்படின்னா முன்னேறிடுவீங்க. நான் மார்க் எடுப்பேன் அப்படின்னா மார்க் எடுத்துடுவீங்க. சார் வேலைக்காக தேடுறேன் சார், இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டேன்னா எனக்கு வேலை கிடச்சிடும் சார், அது செய். ஏன்னா அதுதான் நல்லது. குரு ராசிக்கே வர்றாருங்க. அந்த மாதிரி வரும்போது சுய முயற்சியில் வெற்றி தருவார். ஒரு நல்ல செயல்பாடுன்னு சொல்லுவோம். சுய முயற்சி,
இப்போ யாருக்காவது ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க ஆலோசனை. அதே மாதிரி ஒரு கிளாஸில் வாத்தியாராக இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா பாடம் எடுப்பாங்க, அவ்வளோ விரிவுரையாக எடுப்பாங்க, படிக்காத கூட படிச்சிடுவான் போல் இருக்கும், அவ்வளோ கிளியரான ஆன்சர். அதுதான் அந்த குருவினுடைய தன்மை. அதேமாரி ரொம்ப ஆச்சார அனுஷ்டாரத்தோடு இருப்பாங்க, பயபக்தியாக இருப்பாங்க. இல்லை சார் இது நல்லது, இது கெட்டது, இது ஏன் சார் நமக்கு வம்பு, அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக அமையும். ஏன்னா இந்த குரு எப்பவுமே ராசியில் உட்காந்தா, இதே லக்னத்தை கூட எடுத்துக்கலாம், நீ அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும், பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா குரு ஒரு நல்ல கிரகங்க, அருமையான கிரகம், சாஃப்ட் பிளானட். அவருடைய ஆற்றல் வந்து அந்த ராசிக்கே கிடைக்குது, லக்னத்துக்கே கிடைக்குதுன்னா கேட்கணுமா? அப்போ அவங்க நல்ல விஷயங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பாருங்கள், இந்த குரு மிதுனத்தில் உட்காந்து சமசப்தம பார்வையில் 7ஆம் இடத்தை பார்க்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்காக யாராவது காத்திருந்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு இந்த ஆண்டு பொற்காலம் சொல்லலாம். நிச்சயதார்த்தம், கல்யாணம், ஒப்பு தாம்பூலம், இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சார் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பு ஒன்றும் இல்லை. சார் சனி 10ல் இருக்க சார், இருந்தும் போட்டேங்க, சனி இருந்தால் மந்தம், அவ்வளோதான். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, சனி இருந்தால் தொழிலை கெடுத்துடும், தொழில். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் சனி 10ல் இருந்தால் அப்போ அவங்க தொழிலே பண்ண மாட்டாங்களா? சார் சனி 10ல் இருந்ததுன்னா மந்தம், அவ்வளோதான். என்னன்னா இன்றைக்கி காலையில் இந்த பிஸ்னஸுக்கு போய் இடம் தேடலான்னு வாங்க, சரி இந்த ரெண்டு நாள் கழிச்சு தேடிக்கலாம், 3 நாள் கழிச்சு இந்த தள்ளி போடுவாங்க. சனி 10ல் இருந்தால் மந்தம் சொன்னால் என்னத்தனா தள்ளி போடுவாங்க, கொஞ்சம் சோம்பல் குறிப்பாங்க. இதை வரேன் சார், பார்க்குறேன் சார், போகிறேன் சார், ஏன்பா அங்கே ஒரு தொழில் வேலைக்கு ரெடியாக இருக்குதான்ப்பா, நீ வேலை போய் ட்ரை பண்ணம்பா, அதை நாளைக்கு போகிறேனே, நாளைக்கு போகிறேனே, அந்த மாதிரி தள்ளி போடுவாங்க. பட் அதுக்காக அவங்க தொழில் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க, தொழில் செய்வாங்க. இன்னும் சொல்லப்போனால் சனி வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவேன், கடின உழைப்புன்னு சொல்லுவேன். அந்த வேலை கூட இத்தனை நாள் கூட உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே போகிற வரைக்கும் அதாதான்வாங்க, இல்லை ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறவங்க கூட சரி, உள்ளே நுழையிறது வரைக்கும் தான் அதோதான். உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்க பால் மாற மாட்டாங்க. அவங்கள வந்து சனி வந்து எப்போவுமே ஒரு நல்ல கிரகம் தான். அதுவும் இந்த ஆண்டு சனி 10ல் இருப்பதனால, குரு லக்னத்தில் இருப்பதனால உங்கள் சொந்த முயற்சி பண்ணிங்கன்னா தொழில் அமையும், புதிய தொழில்கள் பண்ணலாம். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள், அகல கால் வைக்காதீங்க. என்னவோ அதை மட்டும் சேர்த்து செய்யலாம். இப்போ சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் ஒரு தொழில் பண்ணுறேன், இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன், எங்கேயோ ஒரு இடத்துல வாங்குறாங்க, ஒரு இடத்துல விற்கிறாங்க, நான் அதை கை காட்டுறேன், எனக்கு ஒரு கமிஷன் வருது, பரவாயில்ல, சந்தோஷம், இன்னும் நல்லது தானே. சார் இரும்பு பொருள்லாம் வச்சு நான் வியாபாரம் பண்ணுறேன், இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வேலையாக இருந்தேன், இப்போ நான் சொந்த தொழில் பண்ணுறேன், பண்ணுங்கள், தப்பு இல்லை. சார் சனி 10ல் இருக்குது, ஒன்றும் பண்ணாதுங்க, கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சனி 10ஆம் இடத்தை விட்டு நகரும் போது 11ஆம் இடத்துக்கு வரும் இல்லையா, 2.5 வருஷம் கழிச்சு, அப்போ அந்த ஸ்தாபனம் அந்த 2.5 வருஷத்தில் ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஹார்ட் ஒர்க்கு அப்போ அங்கே வேலை, நான் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைச்ச விஷயங்கள்லாம் அங்கே சக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த குருவினுடைய பார்வையும் வேறு 7ஆம் இடத்துக்கு படுவதனால, ஒரு நண்பரோடு சேர்ந்து நான் ஆரம்பித்தேன் சார், பங்குதாரரோடு சேர்ந்து ஆரம்பித்தேன், அவரும் நானும் தான் போட்டு பண்ணோம், கண்டிப்பாக வெற்றி தரும், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அதேமாதிரி 9ஆம் இடத்துல ராகு இருப்பதனால வெளிநாட்டு பயணங்கள், யாராவது வெளிநாடு போகிறதுக்கு திங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது நல்ல தருணம். உயர்கல்விக்கு சிறப்பாக அப்படின்னா, உயர்கல்வி வெளிநாட்டு கல்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உயர்கல்வின்றதும் வெளிநாட்டு கல்விக்கு ஒரு சிறந்த நேரம். அதுமாதிரி வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம். ஏன்னா ராகு 9ல் இருப்பது. அதுமாதிரி சார் சுற்றுலா போகலாமா, ஒரு இந்த வாரம் சார் லண்டன் போகலான்னு இருக்கேன், யூகே போகலான்னு இருக்கேன், இது ஜாலியாக போயிட்டு வரலான்னு இருக்கேன், போயிட்டு வாங்க, ஜாலி கிரகம் தானே ராகு, ஜாலியாக இருக்கும். அதனால் ஒன்றும் கெடுதல் இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் கொஞ்சம் அப்பாவுக்கு ஹெல்த்து அது கொஞ்சம் வருங்க, அதுமாரி பூர்வீகத்தில் கொஞ்சம் பிரச்சனை அதுவும் வருங்க, கொஞ்சம் வரும், வராமல் இருக்காது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பூர்வீகத்தில் கொஞ்சம் கேட்டு பாருங்கள், முடியலையா ஒரு 1.5 வருஷம் தள்ளி போட்டு வாங்கிக்கிங்க. இப்போ எதுவும் பிடி கொடுக்காதீங்க, எதனா கேட்டாங்கன்னா கூட பிடி கொடுக்காதீங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகுது ஒன்றும் கிடையாது. பூர்வீகத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும், ராகு இருக்கிறதுனால ஒத்து வராது. சார் என்னை இந்த வாட்டி கூப்பிட்டாங்க, எல்லோரும் உட்காந்து பேசிடலாம், சொத்து பிரிச்சிடலான்ட்டு, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் யாரும் ஒத்து வரல சார், நான் ஏந்தே வந்துட்டேன் சார் அப்படின்வாங்க. இதெல்லாம் தான் ராகு. ஏன்னா அட்ஜஸ்டபுளாக இருக்காது, ஒருத்தர் ஒரு கருத்து இருக்கும். இந்த கேது 3ஆம் பாவத்தில் இருக்கு இல்லையா, மன அழுத்தம் தரும்.
கேது 3க்கு வந்ததுன்னா மன அழுத்தம். ஒன்றும் இல்லை, மன அழுத்தம்னா என்னங்க, கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செய்யுங்க, அவசரப்படாமல் இருங்க. அதேமாதிரி ஏதாவது ஒரு கவலை வருதுன்னு வச்சுப்போம், மன அழுத்தம் வருதுன்னு வச்சுப்போம், அது சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நாம் நினைக்கிறதாங்க எண்ணங்கள். நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லி பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. நான் இப்போ சிறப்பாக தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த நிமிஷம் உங்கள்கிட்ட அந்த நோய் இருக்காது. ஏன்னா இந்த மனம் என்ற ஒரு விஷயம் தான் வேலை செய்யுது. சார் கேது 3 வந்துச்சு சார், என்னை போட்டு பிரச்சனை பண்ணிட்டேன் சார், எனக்கு தொழில் அமையுமா சார், தொழிலில் பிரச்சனை வராதா சார், நான் எப்படி சார் வெளிநாடு போவேன், எல்லாம் பாஸ்போர்ட் முடங்கிடுமா சார், இதெல்லாம் நினச்சிங்கன்னா பின்ன நடங்குதான். ஏன்னா எண்ணத்தை தானே இப்போ செய்கிறீங்க. எண்ணம் தான் ஒருத்தரை செயலாக்கம் பண்ணுது. சார் ஒரு இருட்டு ரூமில் போகிறீங்க, நான் பேய் இருக்குன்னு சொல்கிறேன், 10 தடவை 10 பேர் சொல்லி அனுப்புகிறாங்க, ஆனால் நீங்கள் பேய் இருக்குன்னு தான் நம்புவீங்க. அதே ரூமில் 10 தடவை போயிருப்பீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு பயமே இருக்காது. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்ட பிறகு தானே நீங்கள் அதுக்கு பயம் வருது. அது மாதிரி தான் எண்ணம். அந்த எண்ணத்தை இந்த கேது இருந்தாலும் கூட, சரி கடவுள் இருக்கார், எனக்கு என்ன குறைவு, என் பின்னாடி கடவுள் இருக்கும்போது எனக்கு என்ன, என்னை ஆள்கின்றவர் கடவுள் இறைவன், அது எந்த மதமாக இருக்கட்டும், கடவுள் இருக்கார், அப்போ அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம். ஏன்னா கேது ஒரு ஞானக்காரகன், கடவுளுடைய அம்சம். அப்போ அந்த கேதுன்றதை கடவுள்னு எடுத்துங்க, கடவுள் என் பின்னாடி இருக்கார், ஏன் நான் மனசை போட்டு குழப்பிக்கணும், ஏன் நான் எல்லாத்தையும் வறுத்துக்கணும், எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கணும், எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆக இந்த மிதுனக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு இன்னும் குருலாம் ராசியிலே இருக்கிறது, நான் சொன்ன பார்த்தீங்களா, ராசியிலே இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன். சரி, அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.